வடக்க பார்த்த மெனிக்கு உள்ள ஒரு பெஸ்ட் பிளான். 792 சதுரடி, 99 குழி, அருமையான 2BHK உள்ள ஒரு வரைபடம். வரைபடம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் எங்களுடைய சேனலில் இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த அளவை நீங்கள் நிர்ணயம் செய்து அதற்கேற்றாற்போல் குழி பொருத்தம் பார்த்து வரைபடம் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மதுரைக்கு தான் வந்து வரைபடம் பெற்றுக்கொள்ளணும்னு கிடையாது. ஸோ இதே உங்களுக்கு சூட் ஆகுதுன்னா அப்படியே நீங்கள் செயல்படலாம். இப்போ ஒரு வரைபடத்தை பார்ப்போம் வாங்க. ஸோ ஒரே பிளான் தாங்க, 1 2 3 4 4 வரைபடங்கள் கொண்ட அருமையான 22x36 792 குழி கொண்ட 792 சதுரடி கொண்ட 99 குழியில் இருக்கிற வரைபடத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளான் 22x36 நார்த் ஃபேஸிங், நார்த் ஈஸ்ட் பூஜை. ஸோ ஈசான மூலையில் பூஜை அறை அமைச்சிருக்கிறோம். இந்த 3 நண்பர்கள் ஈசானத்தில் இருக்காங்க. போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம். ஸோ செப்டி டேங்க் தனியாக இருக்குது. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். ஸோ வெராண்டா, தலைவாசல், ஹாலுடைய ஈசான மூலை, டோட்டல் இடத்துக்கு ஈசான மூலையில் பூஜை அறை அமைப்பு இருப்பது சிறப்பு. உங்கள் ஜாதகத்தில் குரு தனுசுலையோ மீனத்திலேயோ கடகத்திலேயோ இருந்தால் இந்த இடத்துல பூஜை அறை இருந்தால் செல்வம் கொட்டும், பணம் வரும், பல வழிகளில் பணம் வரும். ஒரு அன்பர் பதிவு பண்ணியிருந்தார், அப்போ உங்கள்கிட்ட காசு இருக்கா சார்? ஜாதக அமைப்பு இருக்கிறது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் எல்லாமே வந்து இந்த ஜாதக அமைப்பில் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹால் 10க்கு 16, அக்னி மூலையில் கிச்சன் 10க்கு 8, கன்னி மூலையில் 9:45க்கு 11 ஒரு பெட்ரூம். அதற்கு அட்டாச் டாய்லெட் வாயு மூலை. அதே மாதிரி 9:45க்கு 10:45 இன்னொரு பெட்ரூம். ஸோ இது பாருங்கள், இதற்கு உண்டான உச்சஸ்தானத்தில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் அதற்கு உண்டான அமைப்பில் உச்சஸ்தானத்தில் தான் வாசல். ஸோ இந்த இடத்துல பீரோ வைக்கணும், அதற்கு பீரோ இங்கே வைக்கணும். ஸோ மாடிப்படிக்கு கீழே டாய்லெட். கடகம், விருச்சிகம், மீனராசிக்காரர்களும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை யோகம். இது ஒரு பிளான் பார்த்துருக்குறோம். ரெண்டாவது பிளானை பார்ப்போம். போர்ட்டிகோ, மாடிப்படி. ஹால் வந்து உங்களுக்கு முதல் பிளானில் பார்த்தீங்கன்னா நெட்டாயத்தில் இருக்குது, இது கட்டாயத்தில் இருக்குது, குறுக்கு வசத்தில் இருக்குது. திஸ் இஸ் ஏ வெர்டிக்கல் ஹால், திஸ் இஸ் ஹரிஜாண்டல் ஹால். ஹாலு, டைனிங், கிச்சன். இப்போ நிறைய மாடர்னாக இன்டீரியர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு யாருக்குமே நான் வந்து குறையா சொல்லலை, நிறையா சொல்கிறேன். தப்பாக பண்ணிடுறாங்க. இன்டீரியர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு என்னத்தையோ பண்ணி மாட்டிக்கிறாங்க. வீடுங்கிறது 1000 காலத்து பயிர் மாதிரி, காலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கமர்ஷியலாகவும் உங்களுடைய இன்ஜினியரோ இல்லை 6-7 பேர் வாங்கணுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே தப்பு பண்ணி அவங்க வசிக்கும்போது அதனுடைய தாக்கத்தை, விளைவுகளை நம்ம வந்து வாங்கிக்க வேண்டாம். ஏன்னா வீட்டில் ஏதோ ஒரு பிழை நம்ம செஞ்சோம்னா அதனுடைய தவறும் உங்களையும் பாதிக்கும். ஏன்னா இந்த வீடுங்கிறது எப்படி சொல்லலாம்னாக்கா, ஒரு கோர்ட்டில் வந்து ஒருத்தவர் கேஸ் போட்டிருக்கிறாருன்னா, கேஸ் போட்டவர் வாதியும் இறந்து போவான், பிரதிவாதியும் இறந்து போவான், கேஸ் மட்டும் நடந்துட்டே இருக்கும். அது மாதிரி வீடு கட்டியவரும் ஒரு 80-85 வயசு வாழ்ந்துட்டு இறந்து போகிறாரு. கட்டி கொடுத்த இன்ஜினியரும் சரி, ஆனால் வீடு மாத்திரம் இருக்கும். அப்போ அந்த வீட்டினுடைய உயிரோட்டம் எப்படி இருக்கணும், அதற்கேற்றாற்போல் கவனத்தில் கொண்டு கமர்ஷியலாக இல்லாமல். ஸோ வீடு பேசணும் உங்கள்கிட்ட, அது மாதிரி நினச்சி. ஏன்னா எல்லா இன்ஜினியருக்கும் சரி, கொத்தனாருக்கும் சொல்கிறேன், இந்த இடம் உங்களை கட்டுவதற்கு உண்டான அமைப்பை, வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ அதனுடைய மூச்சு சுவாசத்தை செயல்படுத்தி சரியாக கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு நல் எண்ணத்தில் செயல்படுங்க. இப்போ ரெண்டாவது பிளான் 2 பெட்ரூமு, ஹாலு, 2 டாய்லெட்டு கொடுத்துருக்கு. இப்போ மூணாவது பிளானை பார்ப்போம். இந்த மொட்டை மாடியில் கொண்டு போய் நான் வந்து மாடி தோட்டம் வைக்கிறேன் சார், நான் நாய் வளர்க்குறேன். மாடி தோட்டம் வச்சா பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு எக்கச்சக்கமாக வருகின்றது, கவனத்தில் கொள்ள வேண்டும். மாடியில் இந்த இடத்துல மாடி தோட்டம் போட்டிருக்கிறேன் சார், பண்ணாதீங்க சார். எங்கள் வீட்டில் 2 நாய் இருக்குது சார். அப்போ உங்கள் வீட்டில் ஏதோ அன்பு, பாசம், கருணை, ஏதோ ஒரு பயம் இருக்கிறதுனால தான் நீங்கள் நிறைய காசு வச்சுருக்கிறீங்க, அதனால தான் நாயை வளர்க்குறீங்க. ஸோ நாய் வளர்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கருத்து வேறுபாடு, உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கும். எப்போ நீங்கள் நாயை கூட்டி வர்றீங்களோ ஒரு நாள் அந்த நாய் ஓடி போயிடும், இல்லைன்னா அந்த நாய் செத்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்யூனிகேஷன்லாம் நல்லாவே வளர்ந்துடும், மாறிடும். அதனால் நாய் வளர்க்குறதுங்கிறது வந்து இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நாய் யார் வீட்டில் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது, பையன் பொண்ணு பேசாமல் இருக்கிறது,
இதெல்லாம் பெரும்பகுதி நடந்த வீடுகள்லாம் அடியன். இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த டாகுங்கிறது பைரவருங்கிறது செவ்வாய். செவ்வாய் அதிகாரம் பெற்றுருச்சுனாலே வந்து நாய் கடிபடுறது இதெல்லாம் செவ்வாய் ஜாதகத்தில் இப்படி இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் வளர்க்குறாங்க. இது வந்து முன்னெச்சரிக்கை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா மாற்றிக்கோங்க. தென்னை மரம் வீட்டில் வச்சுருந்தாலும் ஸோ தவறுகள் நடக்குது. தனியாக தென்னை பிள்ளைங்கிறது வைக்கிறது தப்பு. ஸோ பூஜையின் கப்போர்டில் தான் கொடுத்துருக்குறேன். இது வந்து 3வது வரைபடம். இதில் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? வெராண்டா, ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு, இன்னொரு பெட்ரூம் வித்து காமன் டாய்லெட்டு, பூஜையின் ஹாலில் கன்னி மூலையில் கொடுத்துருக்குறேன். ஸோ பெரிய பெட்ரூம். ஸோ 9:45க்கு 17:15 பெரிய பெட்ரூம். இது சிறுசு. ஸோ இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் பெருசு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு அருமையான தகவலுடன் கொடுத்துருக்குறோம். இந்த வடக்க பார்த்த வீட்டிற்கு மதுரை தான் புதன் கஷேத்திரம். ஒரு புதன்கிழமை அன்னைக்கு மதுரையில் இருக்கிற புதன் கஷேத்திரமாகிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் பண்ணுங்க. எம்பெருமான் சொக்கரையும் சுந்தரேஸ்வரரையும் இறைவனையும் இறைவியாகிய மீனாட்சியும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. புதன் தசை நடக்குது, புதன் வாசல் வச்சு வீடு கட்டுறீங்கன்னா வழிபாடு பண்ணுங்க. புதன் தசை நடக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க. அப்படி இல்லைனாக்கா புதன் பகவானுக்கு உண்டானது 9 கிரகங்களில் புதன் கிரகத்திற்கு உண்டான கோவிலானது திருவெண்காடு கும்பகோணத்தில் இருக்குது. திருவெண்காடு புதன் கஷேத்திரம். முக்குல நீரை அருந்துதல், கண் காட்டும் நூதலனும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவனம் அப்படின்னு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். ஸோ அங்கே கொண்டு போய் 3 குளம் இருக்கும். 3 குளத்தில் வந்து நீர் அருந்துவதுன்னு சொல்லுவாங்க. குளத்தில் தண்ணி குடிக்கிறது. ஸோ கை கால் அலம்பிட்டு கண்ணி கொடுத்தோம்னாக்கா குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை கொடுக்குமா. 10 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை சார். முக்குல நீரை அருந்தி புதன் பகவானுக்கு பச்சை வேஷ்டி சாத்தி அர்ச்சனை பண்ணுறது. பொருளாதாரத்திற்கு எக்கச்சக்கமான சரிவு இருக்குது சார். புதன் பகவானை போய் வழிபாடு பண்ணுங்க. வரும்போது அப்படியே கடன் நிவர்த்தீஸ்வரர் திருக்கோயில் திருச்சேரையூர் போயிட்டு வாங்க. பணம் கொற்ற இடங்க. அந்த சிவபெருமானை அங்கே வந்து திங்கட்கிழமை சென்று கடன் நிவர்த்தீஸ்வரர் ருண விமோச்சனர். உடம்பெல்லாம் காயமாகி போயிடுச்சு சார், காசே கிடைக்க மாட்டேங்குது, போயிட்டு வாங்க, கண்டிப்பாக காசு பணம் வரும். ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரதசை நடக்கிறவங்க திருப்பதி போயிட்டு வாங்க. காசு எக்கச்சக்கமாக கொட்டுற இடம். அந்த இடத்துல போயிட்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு காசு பணம் கொட்டும். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தனை பூசனை செய்யலுற்றார். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ நெய்யும் பாலும் தயிரும் கொண்டுன்னு சொல்லிட்டு பாடல் பெற்ற ஸ்தலம். அது வந்து ஒரு பஞ்சுப்பேட்டையில் ஓனேஸ்வரர் ஓனகாந்தேஸ்வரர். திருவாவடுதுறை போயிட்டு வாங்க. இடரினும் தளரினும் எனதுருணை தொடரினும் முனகலல் தொழுதலுவேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட எக்கச்சக்கமாக பணம் வரும். பணம் வருவதற்கு உண்டான செயல்பாடு. வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பாடலை பாடினாலும் வரும். அந்த பாடலை யூடியூப்லேயே நிறைய பேர் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க, கேளுங்க. ஸோ ஒவ்வொரு ஆள்கிட்டயே போய் கையேந்த வேண்டாம். இறைவனை நீங்கள் வந்து மனமுருகி கேட்டாலும் கொடுப்பார். அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, நேராக பழனி போங்க. முருகப்பெருமானை போயிட்டு மேலே போய் ஒரு சாயந்தர நேரம் ராஜ அலங்காரத்தோடு இருப்பார். போய் வேண்டிங்கன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கீழே இறங்கும்போது உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுருவார். வீட்டுக்கு வந்தோன்னா அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருவார். 7வது நாள் நீங்கள் வீடு கட்டுவீங்க. இது உண்மைங்க. முருகப்பெருமான் அங்கே இருக்கிறவர் வந்து அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். எக்கச்சக்கமான சிக்கல் வருது சார். வீடு கட்டுறதுக்கு பலவிதமான இன்னல் வருது. சிக்கல் போயிட்டு வாங்க. போய் அங்கே போய் தொட்டுட்டு வந்தீங்களே கொடுத்துருவார். எங்கள் மேலே எக்கச்சக்கமாக கோவப்படுறாங்க சார். வீடு கட்டுறப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரரு இல்லை லோன் கிடைக்கிறது கஷ்டப்படுறோம் சார், வாய்ப்பே வரமாட்டேங்குது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு வேண்டுதல் வைங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு வியாழக்கிழமை போயிட்டு காலையில் ஒரு 4:30 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். ஸோ அதனால் எக்கச்சக்கமான கோவில்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பக்கம்தான் சொல்லியிருக்கிறேன். அது சொல்லணும்னா ஒரு ரொம்ப நேரம் சொல்லலாம். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்தந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. ஸோ மதுரையை பற்றி முதல் சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரைக்கு வாங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க, சார் நீங்கள் வந்து பிளான் போட்டு கொடுப்பீங்களா? நாங்கள் இப்படி போட்டு கொடுப்போம். இந்த குழி பொருத்தம் பார்த்து, உங்கள் ஜாதகம் பார்த்து குழி பொருத்தம் பார்த்து 4 மூலைகளையும் தெளிவுபட இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வரைபடம் 5ஐயும் சேர்த்து KJC 10 ஃபார்முலா பயன்படுத்தி வரைபடம் அமைக்கிறோம். வரைபடம் ஆல்ட்ரேஷன் வேணும், நாங்கள் அமைச்சிருக்கிறோம் சார். எங்கள் பையனே ஆர்கிடெக்ட் தான் சார். இல்லை எங்கள் சொந்தக்கார பையன் ஆர்கிடெக்ட், என்னுடைய நண்பர் ஆர்கிடெக்ட். வரைபடம் அனுப்பி வச்சு நீங்கள் சீர்திருத்தம் பெற்றுக்கொள்ளலாம்.
9952166706 நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது திருத்தம் வாங்கிக்கலாம். இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்கவே பார்க்காதீங்க. இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மதுரைக்கு வந்தால் உங்களை பார்க்க முடியுமா சார்? அடியன் மதுரையில் தான் இருக்கிறேன், எப்போ வேணாலும் வரலாம். வாஸ்து எப்போ சார் பண்ணலாம்? ஐப்பசி 11ஆம் தேதி பண்ண போகிறீங்களா? பண்ணுங்கள். ஸோ எந்த டேட்டில் உங்களுக்கு நல்லது, எந்த திதி உங்களுக்கு நல்லா இருக்கும், எந்த கரணம் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற கரணத்தில் என்ன கரணம் சார், எனக்கு பவ கரணம் வருமா, பாலவ கரணம் வருமா பார்த்துக்கலாம். ஸோ என்ன நட்சத்திரம் எனக்கு வந்து வதைதாரையாக இருக்க, சேமதாரை பார்த்துக்கலாம், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எது நல்லதுங்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். மதுரைக்கு வாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நம.